இந்த அளவுக்கு கேடுகட்ட இன்டர்லாக் ரோடு போடுற கான்ட்ராக்டர் நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்காங்களா இல்லை வெளியிலேருந்து வர்றாங்களான்னு தெரியல. கூடலூர் எஸ்எம் பங்க் ஆப்போசிட் இந்த இடம் எந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி பண்ணதுக்கு அப்புறமும் அதை விட கேவலமாக இருக்குது. போட்டு ஒரு மாதம் கூட ஆகலை. அந்த போட்டிருக்க லட்சணத்தை பாருங்கள். இதில் யாரை கழுவி ஊற்றுறதுன்னு தெரியல. இந்த வேலை செஞ்ச வேலைக்காரங்களையா இல்லை மெட்டீரியல் தரமாக கொடுக்காத கான்ட்ராக்டரையா, நீ எப்படி வேணாலும் ரோடு போட்டு போ, பில்லு நான் தானே சாங்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அதிகாரிகளையா, யாரை கழுவி ஊற்றுறதுன்னு தெரியல. பொதுவாக பிளைன்ஸில் எல்லாம் இன்டர்லாக் ரோடு பார்க்க முடியாது. ஏன்னா அது ரோடு கிரிப் இல்லை. அங்கே போகிற ஸ்பீடுக்கு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால அங்கே அதை போட மாட்டாங்க. ஆனால் ஹில் ஸ்டேஷனில் வந்து அந்தளவுக்கு ஸ்பீடு போக முடியாது அப்படிங்கிறனால தான் இன்டர்லாக்கை சஜஷன் பண்ணுறாங்க. இன்டர்லாக்கை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஈஸி அப்படின்னு சொல்லப்படுது. 2 கல் உடஞ்சி போச்சுன்னா மாற்றிக்கலான்னு. ஆனால் இங்கே போடுற கல்லை இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா இதில் எங்கே போய் மாற்ற போகிறாங்க? ஒரு மாதத்துலேயே பிடுங்கிட்டு போகிற இந்த அளவுக்கு கேவலமாக ரோடு போடுறாங்கன்னா அவங்களுக்கு ரோடு மேலே உள்ள அக்கறையெல்லாம் கிடையாது, பிஸ்னஸ். தொரப்பள்ளியிலேருந்து நீடில் ராக் வே பாயிண்ட் வரைக்குமான பேட்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி அந்த ரோடு தொரப்பள்ளியிலேருந்து நடுவட்ட வரைக்குமான ஒரு ப்ரொபோசல் வைக்கப்பட்டது. அதுக்கு பேசப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 கோடி ரூபா அப்படின்னு சொல்லப்படுது. இன்ன வரைக்கும் அது அப்ரூவல் ஆகலை. அப்ரூவல் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அதே இன்டர்லாக் தான். அதை பற்றி நான் தனி வீடியோவில் கழுவி ஊற்றுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் யாரையாவது கழுவி ஊற்றுங்க. பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டாவது அந்த டேமேஜை சரி பண்ணட்டும்.